2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்பொழுது நாடாளுமன்றம் வந்தடைந்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றம் வந்தடைந்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாடாளுமன்றத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை தந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவரிடம் நேரில் வாழ்த்து பெற்று தற்போது மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக நிர்மலா சீதாராமன் வருகை தந்திருக்கிறார். 2024 ஆண்டு மக்களவை தேர்தலில் மத்திய பாஜக அரசு வெற்றி பெற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யக்கூடிய முதல் பட்ஜெட் இதுவாகும். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மத்திய நிதியமைச்சராக கடந்த 2019 ஆண்டு நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யக்கூடிய 7வது பட்ஜெட் இதுவாகும். 5 முறை முழு பட்ஜெட்டையும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்த இதற்கு முன்னதாக தாக்கல் செய்தவர்களின் சாதனையையும் முறியடிக்கக்கூடிய வகையில் 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் வரி சலுகை இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த பட்ஜெட்டில் அதிக அளவிலேயே காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகள், வீட்டுக்கடன், அதே போன்று இளைஞர்களுக்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களும் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு ஏற்றார் போல்தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய இருப்பதாகும். சரியாக 11 மணி அளவில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னதாக பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் தான் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் மத்திய பொருளாதார ஆய்வறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரையில் 6.5 முதல் 7% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பெட்ரோல், டீசல் மீதான மத்திய அரசின் வரி குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பெட்ரோல் விலையில் மத்திய அரசு விதிக்கக்கூடிய கலால் வரி, கூடுதல் கட்டணம் மற்றும் செஸ் ஆகியவை 5இல் ஒரு பங்காகும். டீசல் விலையில் 18% இருக்கிறது. எனவே இது தளர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வரி குறைப்புகள் என்பது அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் வருமான வரி உச்சவரம்பில் இருந்து அந்த வரி குறைப்பு என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியா தரமான உட்கட்டமைப்பை ஊக்குவிக்க வேண்டுமானால் பெருமளவில் தனியார் துறை முதலீடு தேவைப்படக்கூடிய அந்த பொருளாதார அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை மேலும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சரும் பொறுத்தவரையில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னதாக இந்த கோரிக்கைகளையும் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும். அதே போன்று ஏற்கனவே புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசின் தரப்பிலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு அரசின் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மத்திய பட்ஜெட் என்பது அமையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் சரியாக காலை 11 மணி அளவில் இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலும் பார்த்தோம் என்றால் முக்கியமாக வரி விதிப்பு, அதே போன்று வரிக்கு விலக்கு, அதே போன்று இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக புதிய வருமான வரி விதிப்பு முறையில் வரி விலக்குக்கான உச்சவரம்பை பொறுத்தவரையில் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று வரி சலுகைகள் முதல் மலிவு விலை வீடுகள், அதே போன்று நிலம் தொடர்பான பல்வேறு சலுகைகளும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு கடனுக்கான வட்டியை பொறுத்தவரையில் வரி விலக்கை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் 2
லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதற்கான கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் ஏதேனும் அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியாக 11 மணி அளவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்காக தற்போது நாடாளுமன்ற வளாகத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை தந்திருக்கிறார். பிரதமராக 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் பார்க்கக்கூடிய நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யுமா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.